சமீபத்துல நீங்க சோசியல் மீடியால பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஹன்சிகாக்கு விவாகரத்தாமே, எதனால, என்ன ஆச்சு, பாவம் அந்த பொண்ணு இப்பதானே கல்யாணம் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க சவுத் இந்தியனோட ஃபேன்ஸ் கிட்ட எல்லாம் கேட்டீங்கன்னா தெரியும். ஆனா இதுவே நீங்க நார்த் இந்தியன் ஃபேன்ஸ் கிட்ட போய் கேட்டீங்கன்னா அது அவளுக்கு தேவைதான், அவங்க கர்மாவை தான் அனுபவிக்கிறாங்க, எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணாங்க தெரியுமா ஹன்சிகா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இந்த கதை கேட்க புதுசா இருக்குல்ல, பட் இதுதான் உண்மை. அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கணும். ஹன்சிகாவை பொறுத்த வரைக்கும் சவுத் இந்தியன் இண்டஸ்ட்ரியில பயங்கர பப்ளிக்கலா இருந்தாங்க. நடிச்சா இந்த பொண்ணை தான் நடிக்க வைக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் எவ்வளவோ டேரக்டர்ஸ் வந்தாங்க. பட் அட் த சேம் டைம் நீ குண்டா இருக்க, ஒல்லியாரு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ப்ரெஷர் பண்ணி ஹன்சிகா என்னென்னமோ பண்ணி ஒல்லி ஆனாங்க. ஆனா அதுல துரதிருஷ்டவசமா என்ன ஆயிடுச்சுன்னா, ஹன்சிகா ஒல்லி ஆனதுக்கு அப்புறம் எந்த ஒரு படமுமே கிடைக்கல. சரி, இங்க தமிழ் படங்கள் வேலைக்காகல, அப்படியே நம்ம ஹிந்தி பக்கம் போவோம் பார்த்தா ஹிந்தி பக்கமும் வேலைக்காகல. சரி, வேற என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி, சரி நான் இனிமே கல்யாணம் பண்ணிக்க போறேன், நான் கூட சீக்கிரம் பண்ணிப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில இன்டர்வியூல சொன்னாங்க. அப்ப நமக்கு தெரியாது ஹன்சிகாவோட பெஸ்ட் ஃப்ரெண்டோட கணவரையே இவங்க கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ஸ்டோரி உங்களுக்கு புரியாது, இது ஒரு ட்ரையாங்கல் லவ் ஸ்டோரி. ஆக்சுவலி இவங்க எல்லாருமே ஃபேமிலி ஃபங்க்ஷன் வெளியே போறது, பெஸ்ட் ஃப்ரெண்டோட ஆட்டம் போடுறது இதெல்லாம் இருந்திருக்கு. அப்பதான் சோஹல் அப்படிங்கிற ஒருத்தரை மீட் பண்றாங்க, பேசிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருக்குள்ள நல்லா செட் ஆனோன்னு உடனே சோஹல் என்ன பண்றாங்க, தங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட், அதாவது ஹன்சிகாவோட பெஸ்ட் ஃப்ரெண்டை டிவோர்ஸ் பண்ணிட்டு ஹன்சிகாவை உடனடியா கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அந்த பெஸ்ட் ஃப்ரெண்ட் இது வரைக்கும் எந்த ஒரு வார்த்தையுமே வெளியவே பேசல. இப்ப இதை தெரிந்த நார்த் இந்தியன் ஃபேன்ஸ்லாம் கமெண்ட் செக்ஷன்ல போய் பயங்கரமா திட்டினாங்க. எப்படி உன்னால ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு இதை பண்ண முடியுது, உனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்தவங்களோட புருஷனை கல்யாணம் பண்ணிருக்கே, உனக்குலாம் அசிங்கமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா திட்டினாங்க. பட் அந்த திட்டுறதெல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, சவுத் இந்தியன் ஃபேன்ஸ் முன்னாடி கங்க்ராச்சுலேஷன் அப்படி இப்படி சொல்றதுனால நமக்கு தான் அந்த கதையே தெரியாதுல்ல. நம்மளோட கமெண்ட் அங்க அதிகமா வந்தனால இந்த விஷயம் அப்படியே மூடி மறைச்சாச்சு. பட் இப்போ வரைக்கும் நீங்க ஹன்சிகாவோட ஏதாவது ஹஸ்பண்டோட பிக்சரோட போய் பாத்தீங்கன்னா கீழே எல்லாருமே கமெண்ட் பண்ணிருக்குது, பெஸ்ட் ஃப்ரெண்டோட புருஷனை கல்யாணம் பண்ணிக்கவ அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஆக்சுவலி இது இங்க மட்டும் இல்ல, எல்லா இண்டஸ்ட்ரியிலும் இந்த மாதிரி ரொம்ப காமனா நடக்கிறது தான். எல்லாரும் ஒன்னாதான் இருப்பாங்க, ஆனா கல்யாணம் பண்ணிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ரன்பீர் கபூர், தீபிகா, ரன்வீர் சிங், ஆலியா இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துல லவ் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி செய்தி வந்துச்சு. அதுக்கப்புறம் இப்ப எல்லாரும் ஒன்னா தான் இருக்காங்க, ஃபங்க்ஷன் அட்டன் பண்றாங்க. நம்மளால பிரேக்கப் பண்ணா மூஞ்சியவே பார்க்க முடியாது, பட் இவங்க எல்லாரும் ஒன்னா இருப்பாங்க. சோ அந்த மாதிரி தான் இங்கேயே நடந்திருக்கு. ஸோ இதெல்லாம் ரொம்ப காமனான விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் இப்ப டிவோர்ஸ் ரூமர்ஸ் வரும்போது ஆஹா இது அடுத்த கப்பல் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இதை கருத்து வேறுபாடு அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. இப்ப நீங்க ஹன்சிகாவோட இன்ஸ்டாகிராம்ல போய் பாத்தீங்கன்னா எந்த ஒரு போட்டோஸும் இருக்காது கணவரோட, எல்லாமே டெலீட் பண்ணிருப்பாங்க. சோ அவங்க கூடிய சீக்கிரம் அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சுற்று வட்டாரங்கள் எல்லாம் சொல்றாங்க. பட் எது உண்மை அப்படிங்கிறது தெரியல. இதெல்லாம் நாட்டுக்கு ரொம்ப முக்கியமானதா அப்படின்னு நீங்க கேட்பீங்க. ஆனா இப்படியும் நடிகர் நடிகைகள் பண்றாங்க அப்படிங்கிறது தானே உண்மை.